உலகின் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனைவரும் நினைத்து நினைத்து பயப்படும் ஒரே விஷயம் மரணம்தான். ஏனெனில் மரணத்தை காட்டிலும் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை சார்ந்தவர்களின் நிலை என்னாகுமோ என்பதே இங்கு பெரும்பாலானவர்களின் கவலை. மரணம் எப்போது நிகழும், எப்படி நிகழும் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்று. ஆனால் அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுவாரஸ்யமும் கூட. மரணத்தின் கடவுளான யமதர்மன் உங்கள் உயிரை எடுப்பதற்கு சில காலத்திற்கு முன்னரே உங்களுக்கு 4 கடிதங்கள் அனுப்புவார். அவை உங்கள் நேரம் நெருங்கிவிட்டது, இனிமேலாவது உங்கள் பாவங்களை குறைத்து கொள்ளுங்கள் என்பதற்கான அறிகுறியாகும். அப்படி அவரின் கடிதங்களை மதிக்காத அவரின் நண்பர் பரிதாபமான முடிவிற்கு ஆளானார். அந்த நண்பர் யார்? யமதர்மன் அனுப்பும் அந்த 4 கடிதங்கள் என்னென்ன என்பதை இங்கு பார்க்கலாம். யமதர்மன் மரணத்தின் கடவுளாக சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்டவர். இவர் லோகபாலன் என்றும் அழைக்கப்படுகிறார். அதன் அர்த்தம் அனைத்து திசைகளுக்குமான அதிபதியாகும். புராணங்களின்படி அவர்தான் பூமியில் இருந்து இறந்து மேலுலகம் சென்ற முதல் மனிதராவார். பூமியிலிருந்து இறந்து மேலே செல்லும் அனைவருக்கும் அவர்களின் கர்ம பலன்களின்படி அவர்கள் செல்ல வேண்டியது நரகமா சொர்க்கமா என்பதை முடிவு செய்வார். புராண காலத்தில் யமுனை நதிக்கரையில் அம்ரிதன் என்னும் வணிகன் வாழ்ந்து வந்தான். மரணத்தை நினைத்து அதிக பயம் கொண்ட அவன் யமதர்மனை நோக்கி பல யாகங்களையும் தவத்தையும் மேற்கொண்டான். அவனது நோக்கம் யமதர்மனை நண்பராக்கி கொண்டு மரணத்தை தள்ளி போடுவதுதான். அவனது உண்மையான நோக்கத்தை அறியாத யமதர்மன் அவனது தவத்தால் ஈர்க்கப்பட்டார். அவன் முன் தோன்றி அவனது ஆசையை நிறைவேற்ற எண்ணினார். மரணம் நேரப்போகிறவர்களுக்கு மட்டுமே யமதர்மன் காட்சியளிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்ரிதன் முன் தோன்றிய யமதர்மன், நீ எனக்கு நண்பனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். உனது ஆசை நிறைவேறிவிட்டது. எனது தரிசனம் யமதூதர்களுக்கும் மரணிக்கப் போகிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பூமியில் பிறந்த அனைவரும் இறந்துதான் ஆக வேண்டும். இறந்தவர்கள் மீண்டும் பிறக்கத்தான் வேண்டும். இது எவராலும் மறுக்கவும் மாற்றவும் முடியாதது. இருப்பினும் நீ உயிரோடு இருக்கும்போதே உனக்கு என் தரிசனம் கிடைத்துள்ளது என்று கூறினார். யமதர்மன் கூறியதை கேட்ட அம்ரிதன் அதிர்ச்சியடைந்தாலும் வேறு யோசனை செய்தான். நமது நட்பின் அடையாளமாக நான் ஒரு உதவியை கேட்கிறேன். மரணம் தவிர்க்க முடியாது என்றால் நான் மரணிக்க தயாராக உள்ளேன். ஆனால் என் நேரம் முடிவதற்கு முன்பே எனக்கு அது தெரிய வேண்டும். எனவே நான் என் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்து விடுவேன் என்று கூறினான். அம்ரிதன் கூறியதற்கு ஒப்புக்கொண்ட யமதர்மன் அம்ரிதன் இறப்பதற்கு முன்பே அவனுக்கு தெரிய வைப்பதாக கூறிய யமன் அதற்கு பதிலாக மற்றொன்றை கேட்டார். உனக்கு எப்பொழுது என் கடிதம் கிடைக்கிறதோ அப்பொழுதே நீ உன் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்துவிட வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார். யமன் கூறிய வாக்கிலிருந்த நம்பிக்கையால் அம்ரிதனின் ஆணவம் அதிகரித்தது. எனவே மரணம் பற்றிய பயத்தை விடுத்து சுகபோக வாழ்வை வாழத் தொடங்கினான். எந்தவித அச்சமும் இன்றி பாவங்களை செய்யத் தொடங்கினான். நாளடைவில் அவன் முடி நரைக்கத் தொடங்கியது. யமனிடமிருந்து எந்த தகவலும் வராததால் தன் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். ஆண்டுகள் கடந்தன. அம்ரிதனின் பற்கள் அனைத்தும் விழத் தொடங்கியது. நமது மரணம் இப்போது நேரப்போவதில்லை என்று நினைத்த அம்ரிதன் தொடர்ந்து பாவங்களை செய்தான். கடவுள்களை வழிபடுவதையும் துறந்தான். மேலும் சில ஆண்டுகள் கழிந்தது. அம்ரிதனின் கண் பார்வை குறையத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் பார்வை முழுவதும் பறிபோனது. ஆனாலும் யமனிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை. வயதான காலத்தில் அவனது உடல் தசைகள் வலிமையை இழந்தன. படுத்த படுக்கையாய் முடங்கி போனான். இருந்தும் தனக்கு இன்னும் மரண கடிதம் அனுப்பாத தன் நண்பனுக்கு மனதுக்குள் நன்றி கூறினான் அம்ரிதன். ஒரு நாள் இரவில் அம்ரிதன் தூங்கிக் கொண்டிருந்த போது யமதூதர்களை கண்டு ஆச்சரியமடைந்தான். உடனே வீடு முழுவதும் யமன் அனுப்பிய கடிதத்தை தேடத் தொடங்கினான். ஆனால் எந்த கடிதமும் கிடைக்கவில்லை. யமதர்மன் செய்த துரோகத்தை எண்ணி கோபம் கொண்டான் அம்ரிதன். இருப்பினும் அவனின் விதி முடிந்து விட்டதால் அவன் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அங்கே யமன் புன்னகையுடன் அமர்ந்திருந்த போது அதை பார்த்து மேலும் கோபம் கொண்ட அம்ரிதன் அவரை துரோகி என்று தூற்ற ஆரம்பித்தான். அம்ரிதன் யமதர்மனிடம், நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். நீ உன் வார்த்தையை காப்பாற்றவில்லை. உன்னிடமிருந்து எந்த எச்சரிக்கை கடிதமும் எனக்கு வரவில்லை. இப்பொழுது என் உயிரை எடுக்க உன் கோர உருவத்தில் வந்திருக்கிறாய். ஒரு நண்பனை ஏமாற்ற உனக்கு வெட்கமாக இல்லையா என்று சீறினான். அம்ரிதனின் குற்றச்சாட்டுகளுக்கு யமதர்மன் அமைதியாக பதிலளித்தார். வாழ்க்கை மீது உனக்கு இருந்த மோகம் உன்னை குருடனாக்கிவிட்டது. பிறகு எப்படி உன்னால் நான் அனுப்பிய கடிதங்களை பார்க்க இயலும்? 1 அல்ல, மொத்தம் 4 கடிதங்கள் உனக்கு அனுப்பினேன். ஆனால் நீ அவற்றை கண்டுகொள்ளவில்லை. இதனை கேட்ட அம்ரிதன்,
4 கடிதங்களா? எனக்கு ஒன்று கூட வரவில்லையே. அவை தவறான இடத்திற்கு சென்றிருக்கலாம். அதற்காக என் உயிரை எடுத்து விடுவாயா? இது நியாயமா என்று ஆத்திரத்தில் கத்தினான். இந்த கேள்விக்கு யமன் சற்று கோபத்துடன் பதிலளித்தார். நீ புத்திசாலியாக இருந்த போதிலும் நான் உனக்கு எழுதுகோளால் எழுதி கடிதம் அனுப்புவேன் என்று எப்படி நினைத்தாய் முட்டாளே? உன் உடல்தான் காகிதம். அதில் ஏற்படும் மாற்றங்களே எழுதுகோள் மற்றும் நேரம்தான் என் தூதுவன். அதன் மூலம் உனக்கு 4 கடிதங்கள் அனுப்பினேன் என்று கூறினார். மரணம் தவிர்க்க முடியாதது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் உன் தலைமுடி நரைத்தது. அதுவே என் முதல் கடிதம். உனது பற்கள் விழத் தொடங்கியது. அது எனது 2வது கடிதம். 3வது கடிதம் உன் பார்வை மங்கியது. 4வதோ உன் உடல் முடங்கியது. அதனை கருத்தில் கொள்ளாமல் நீ உன் பாவங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தாய். இப்போது உனக்கு நரகம்தான் தண்டனை என்று கூறி அம்ரிதனை நரகத்திற்கு அனுப்பி வைத்தார் யமதர்மன்.